வெல்கம் டு மை சேனல் நூருல் ஆஷிகா. ஸோ நான் தான் நூருல். நான் தான் ஆஷிகா. நான் அவளோட சிஸ்டர். ஸோ இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் மட்டும்தான் பேச போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப போராகவும் இருக்காது. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஏற்காடு ட்ரிப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா என்னோடய அக்காக்காகவே ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணது. ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லா லக்கேஜையும் பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அடுத்து we are going for the first trip with our dad. இங்கே பாருங்க கைஸ், இவ தான் என் தங்கச்சி. இப்படி லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கா பாருங்க. ஏற்காடு ட்ரிப் போகிறவங்கவும் உடனே இவ மென்டல் மாதிரி ஆயிட்டா. ஸோ இப்போ நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஏற்காடுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்து காலையில் 6 o'clock இங்கேருந்து கிளம்புறதா பிளான் போட்டிருந்தோம். பட் நாங்கள் கிளம்புறது 7:30. ஸோ வீட்டில் நாங்கள் காஃபி குடிக்கல. இனிமேல் போகிற வழியில் தான் குடிக்கணும். போகிற வழியில் குடிக்கலான்னு பார்த்தா என் தங்கச்சி வந்து ஹோட்டல் ராஜ்பவனில் போயிட்டு இந்த ட்ரையாங்கிள் தோசை தான் வேணும்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய பிளேட்டை பார்த்து கேட்டா. நானும் என் தங்கச்சியும் கீ ரோஸ்ட் ஆர்டர் பண்ணோம். எங்கள் அப்பா வந்து நார்மல் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணாங்க. எங்கள் அம்மா தான் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றதால அவங்க ஜஸ்ட் 2 வடை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கீ ரோஸ்ட்னால் ரொம்ப வந்து மொறுமொறுன்னு இருக்கணும். நானும் தங்கச்சி மொறுமொறுன்னு ஏதாவது சாப்பிடுவோம். பட் வந்து இங்கே அந்த அளவுக்கு இல்லை. கீயும் இருந்த மாதிரி தெரியலை, அதே மாதிரி மொறுமொறுப்பும் இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஏற்காடு ஹில் வந்து ஏறிட்டுருக்கோம். எனக்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போ தான் நான் முழித்தேன் மலை ஏறும்போது தான். ஏன்னா எனக்கு வந்து ஏசி ஒத்துக்காது. ஸோ எப்போ ஏசி வந்து காரில் போட்டாங்களோ அப்போவே நான் வந்து நல்லா தூங்கிட்டேன். என் அக்கா தான் மண்டியிலே தட்டி எழுப்பி விட்டா. அதுக்கப்புறம் எழுந்திருக்கும் போது தான் தெரிஞ்சதோ நம்ம வந்து ஏற்காடு ஹில் ஏறுறோமோ அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நாங்கள் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த வியூவை என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக என்னென்னா கைஸ், நாங்கள் இப்போ வந்து ஏற்காடுடைய ஃபுட் ஹில்ஸில் இருக்கிறோம். இப்போ தான் நாங்கள் வந்து ஹேர்பின் பென் கூட டச் பண்ணலை. பட் போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக சேலமில் இருக்கிற கிளைமேட்டே தான் வந்து ஏற்காடுடைய ஃபுட்லேயும் இருந்துச்சு. பட் நாங்கள் போக போக தான் வந்து லைட்டாக கூலிங் இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப அப்படியே லைக் வந்து ஸ்வெட்டர் போடுற அளவுக்குலாம் வந்து ரொம்ப கூலிங் கிடையவே கிடையாது. அப்புறம் வந்து ஹேர்பின் பென்ஸ்லாம் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது பார்க்குறப்பே வந்து ஆக்சுவலாக நான் தான் வந்து கூகுள் மேப் போட்டேன். ஸோ அந்த கூகுள் மேப் பார்க்குறப்ப ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. பட் எங்கள் அம்மா வந்து சூப்பராக ஓட்டிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து 1 o'clock கரெக்டாக சில்பி ரெசார்ட்டுக்கு வந்துவிட்டோம். இப்போ நாங்கள் லேடிஸ் சீட் கிளம்புறோம். ஸோ நாங்கள் லேடிஸ் சீட்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, நம்ம இந்தமாதிரி வியூ பாயிண்ட் பார்க்கும்போது எதாவது சாப்பிட்டுட்டே பார்த்தா தான் வந்து இன்னுமே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் பார்க்கும்போது இந்த வடக்கு பாயோட கடை தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே வந்து ஒரு 3 ஸ்வீட் கார்டு வாங்கினோம். ஆனால் அது 50 ரூபான்னு சொன்னாங்க. சொல்லணுன்னா நாங்கள் தமிழ்நாடு கடையாக இருந்தால் நாங்கள் வந்து இந்த கடையில் வாங்கியிருக்க மாட்டோம் 50 ரூபான்னு சொல்லியிருந்தா. ஏதோ அந்த வடக்கு பாயோட முகரக்கட்டையை பார்த்து தான் நாங்கள் கொஞ்சம் வாங்கலாம். சரி பரவாயில்ல, பாவம் இந்த ஊரில் வந்து பொழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் காசு கொடுத்துட்டு வந்தோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து வியூ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ சூப்பராக இருக்கும்னு. நான் நிறைய வாட்டி இங்கே வந்திருக்கேன். ஆனால் அப்புறம் இந்தமாதிரி வியூலாம் பார்த்ததில்ல. சும்மா காற்று வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் இப்போ பார்க்கும்போது வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து நீங்களும் எங்கள் கூட என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இட்ஸ் அ ஃபைன் மார்னிங். ஸோ நாங்கள் வந்து இதான் எங்களோட டே 2. ஸோ நாங்கள் வந்து காலையிலேயே வந்து ரெசார்ட்லேயே வந்து காஃபி வந்து ஆர்ட்ரு பண்ணிட்டோம். நான் வந்து எப்போவுமே காஃபி குடிக்க மாட்டேன். ஏன்னா வந்து இன்றைக்கி தான் நாங்கள் கிளம்புறோம். ஸோ ட்ராவல்ன்றதால நான் காஃபி வந்து எப்போவுமே குடிக்க மாட்டேன். ஸோ வந்து அவங்க 3 பேருக்கு மட்டும்தான் காஃபி. அதில் வேறு வந்து சர்க்கரை கொடுத்துட்டாங்க. அப்போவே தெரிஞ்சிச்சு இவங்க சர்க்கரை போடலன்ட்டு. ஸோ நான் வந்து சர்க்கரை போடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் நானும் என் அக்காவும் குடிச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இதில் சர்க்கரை இல்லைன்ட்டு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வந்து கண்ணு தெரியாத மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பேன். பிகாஸ் நான் அது வந்து ஃபோன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியும். ஸோ எல்லாேருக்கும் சர்க்கரை போட்டுட்டேன். போட்டு வந்து இப்போ என்னோடய அக்காவுக்கு நான் தரேன். காலையிலேயே இந்த கூலிங்கான கிளைமேட்டு காஃபி குடிக்கிறது எப்படி இருந்துச்சு தெரியுமா கைஸ்? செம்மையாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வந்தாங்க. அதான் நாங்கள் டிஸ்கஸே பண்ணோம். அன்றைக்கி நம்ம என்னெல்லாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்றது. எங்களோட செக் அவுட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 11:30. ஸோ அதுக்கு பிஃபோராகவே நாங்கள் மாதிரி போட்டிங், அதுக்கப்புறம் அண்ணா பார்க்குன்னு ஒரு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா பீக்கு பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் தான் பபிள் பிரேக். ஸோ இது எங்கள் ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. பை வாக் ஒரு மினிமம் ஒரு 10 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலே இந்த கடை வந்துடும். ஆனால் இந்த கடைக்கு நாங்கள் 1 கிலோமீட்டர் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எங்கடா இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன குடிக்க போகிறோன்னா இந்த பபிள் டீ தான். இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருந்துச்சு. ஸோ எப்படின்னு தெரில, நான் வந்து இதை வேறு ஒரு இடத்துல பார்த்தேன். அப்போலேருந்து நான் கேட்டுகிட்டே இருந்தேன். கடைசியாக இப்போ தான் வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இப்படி வந்து டீ டம்ளர் தருவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இதில் வேறு எங்கள் அம்மா வந்து இது என்ன இது உருண்டையாக இருக்குது அப்படின்னு எடுத்து வேறு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அது வேறு ஐயையோ என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் அப்படி எடுத்து கீழே வேறு கொட்டிட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம இப்போ குடிப்போம். நானும் நல்லா கலக்கி விட்டுருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி கலக்கி விட்ற ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணு. நீ முதல்ல உரி, அப்புறம் இந்த எனக்கு லாங் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி சாப்பிட முடியும் வரைக்கும் டக்குன்னு தின்றேன். அப்படி அப்புறம் அது மாதிரி எடுத்து ஓகே மேலே வந்துருச்சு பபிள். உள்ள மட்டக்குன்னு போகும் பாரு. மாட்டிக்கோ. உரி நல்லா இருக்கா? 200 ரூபா அது. ஒரு பிரியாணி ரேட்டு அதெல்லாம் இருக்க முடியாது. இன்னும் அடுத்த 2 அம்மா முக்கில் வந்து ஓகே என்னதான் சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் என்னதான் சாப்பிட்டு பாருங்கண்ணே. என்னன்னே தெரியல. ஸோ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஒரு 2 o'clock நாங்கள் வந்து ஹில் இறங்க ஆரம்பித்தோம். இறங்கிட்டு ஒரு 4 o'clock தான் வந்து எங்கள் ஹைவேயில் வந்து எங்களுக்கு ஒரு ஹோட்டல் கிடச்சிது. அங்கே போயிட்டு வந்து அங்கே நாங்கள் நினச்சோம் 4 o'clock எந்த டிஷ்ஷுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இருந்துச்சு. நாங்கள் நிறையா வெரைட்டியாக ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு. நாங்கள் அந்த 2 daysல வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டதுன்னா அது வந்து அன்றைக்கி ஈவினிங் தான், அன்றைக்கி லன்ச் தான் நாங்கள் ஒழுங்காக சாப்பிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் மஞ்சூரியன்னு சொல்லிட்டு புதுசாக வச்சுருந்தாங்க. ஃபிஷ்ஷில் மஞ்சூரியன்லாம் இருக்குதா அப்படின்றதே எனக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அங்கே ஸ்பெஷலாக இருக்கிற சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணேன். பட் அது வந்து கடைசியில் தான் வந்துச்சு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் தங்கச்சியை பார்த்தீங்களா, கையில் நூடுல்ஸ் சுற்றிட்டு என்னென்ன வேலை பண்ணிகிட்ருக்குறான்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். See you in the next video. Until then, bye.